வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் ஆக்ட்ரஸாக இருந்துக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான படங்கள் எல்லாம் நடித்து இளைஞர்களுடைய மனசையெல்லாம் கவர்ந்த ஹீரோயின். மேற்கொண்டு வந்து இவங்களை நாங்கள் முதல்ல எங்கே பார்த்தோம்னா 300 ரைஸ் ஆஃப் தி எம்பையர் அப்படின்ற படத்தில் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க மேலே ஒரு க்ரஷ் வந்து இவங்களுடைய ஃபேனாக மாறிட்டானா. ஸோ அவங்க நடித்த சிறந்த 5 படங்களை தான் வந்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது நசீபோ. 2022 வந்த இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஷன் டிசைனர் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு என்னன்னே தெரியாத ஒரு வினோதமான நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த நோயை வந்துட்டு டாக்டர்ஸும் எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. பட் வந்து இதுக்கு க்யூர் சரியாக கொடுக்க முடியாத காரணத்தினால இவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. இவங்களை நினச்சி இவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஃபிலிப்பினோ பாட்டி வந்து இந்த கதையில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த பாட்டி வந்து இந்த பொண்ணை குணப்படுத்துறதுக்கான ஒரு மெத்தட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. மேற்கொண்டு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த படத்தில் இந்த இடத்துல தான் உருவாகும். அப்போ தான் வந்துட்டு ஏன் இந்த படத்தை வந்து நான் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு மென்ஷன் பண்ணேங்கிற காரணம் வந்துட்டு அந்த மொமெண்ட்லேருந்து தான் படத்தில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 6.2. அடுத்து நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது வாம்ப். 2010 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெபேக்கா மேட்னு 2 க்ளோஸான லவ்வர்ஸ் வந்து சந்தோஷமான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால மேட் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஸோ இவருடைய பிரிவை தாங்க முடியாத ரெபேக்கா வந்து இவனை மாதிரியே வந்துட்டு ஒரு க்ளோனை உருவாக்கி அவனை வந்துட்டு திரும்ப உயிர்த்தலை செய்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எந்தளவுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனாக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அண்ட் வந்து கைண்ட் ஆஃப் ஃபேண்டஸியாக இருந்தாலும் ரசிக்கிற விதத்தில் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது பெர்ஃபெக்ஷன்ஸ். 2011 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்துட்டு உலகத்தில் ஒரு பெரிய தொற்றுநோய் ஏற்படுது. இந்த தொற்றுநோய் காரணமாக வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து தங்களுடைய சென்சஸ் வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நோய் வந்து இவ்வளோ சிவியராகிற பட்சத்தில் கூட 2 பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நோக்கி காதல் பயணத்தை வந்து தொடர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த காதல் பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நோயால் இவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க, மேற்கொண்டு வந்து இந்த நோயுடைய முடிவு வந்து எங்கே கொண்டு போய் இந்த மனித இனத்தை சேர்க்குது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட ஒன்லைனை கேட்ட உடனே வந்துட்டு சில பேருக்கு செமையாக காண்டாகும். சும்மா வரமாட்டா சுகுமாரி, கம்முன்னு இருடா சோமாரி அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு ஒன்லைன் சொன்னதுக்கு என்னை காண்டாவீங்க. பட் ஸ்டில் வந்து படத்தில் அந்த ஏற்பட்ட ரொமான்ஸ் வந்துட்டு உங்களை படத்தோடு அப்படியே ஈர்த்து அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டு ஹெவனில் விட்டுரும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது த ட்ரீமர்ஸ். 2003 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ அப்படின்னு ரொம்ப ஷையான ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். இவன் வந்துட்டு மற்றவங்க கூட சகஜமாக பழகாத காரணத்தினால வந்து இசபெல் அப்புறம் தியோ இவங்க 2 பேரால் வந்துட்டு ஆதரிக்கப்பட்டு சரி எல்லோரும் சேர்ந்து லிவினில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து மூவின் பண்ணுவாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டில் வந்து இவங்க சிட்டியில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். மீன்ஸ் வந்து கலவரமாக இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மொமெண்ட்டில் இவங்க வந்து என்னென்ன மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறாங்க, அதை தொடர்ந்து இந்த கதை எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி பயங்கரமான ஆக்வர்ட் சீன்ஸ் இருக்கும், அடல்ட் சீன்ஸ் இருக்கும். கண்ணாபின்னான்னு இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸே பண்ணக்கூடாது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.4. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்கிறது கசினோ ராயல். 2006 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் தவறாமல் இதை ஃபஸ்ட்டில் வச்சிடணும்னு வச்சுட்டேன். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பாண்ட் வந்து இந்த படத்தில் தெருக்கி விட்டுருப்பாருங்க. என்ன பண்ணுறாருனா, லீ ஜெஃப்ரி அப்படின்ற ஒரு பேங்கர் இருக்கான். இவன் வந்துட்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் மேற்கொண்டு ட்ரக் கடத்துகிற ஆர்கனைசேஷன்லாம் வந்துட்டு பணத்தை எங்கே பதுக்கி வைக்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் வந்து இவர்கிட்ட கொடுத்து வைப்பாங்க. இவர் வந்துட்டு அந்த பணம் எங்கே தேவையோ, இந்த உலகத்தில் எந்த மூலையில் எங்கே தேவைப்பட்டாலும் அந்த பணத்தை வந்து டெலிவரி பண்ணுறது தான் இவருடைய வேலை. ஸோ இந்த லீ ஜெஃப்ரி வந்துட்டு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பண பிரச்சனையில் கொஞ்சம் கடனில் இருப்பார். ஸோ இந்த மொமெண்ட்டில் வந்துட்டு இவர்கிட்ட இருக்க மிச்ச பணத்தை வச்சு அந்த இவரை கொஞ்சம் லூஸ் பண்ண பணத்தை வந்து திரும்ப இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கெசினோவில் வந்துட்டு விளையாட வருவார். ஸோ அதே கெசினோவில் வந்துட்டு இவரை கையங்களமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேம்ஸ் பாண்ட் கடத்தில் இறங்குவாருங்க. இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு வந்து பின்னாடியிலேருந்து ஃபண்ட் பண்ணுறது வந்து வெஸ்பர் அப்படிங்கிற பொண்ணு. இவங்க வந்து பிரிட்டிஷ் ட்ரெஷரி ஏஜென்ட் மூலமாக பணம் வாங்கி இவர் மேலே பெட் கட்டுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு ஏற்படுற இந்த கெசினோ வந்து எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக போகுது, 2 பேரில் யார் இந்த கெசினோவை வின் பண்ணுறா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இதை பொறுத்து தான் இந்த படம் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறது வந்து இருக்கும். படத்தில் நிறைய அட்வென்ச்சர் சீன்ஸு அண்ட் வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் நம்ம தலைவர் செய்வார். ஸோ ஒரு மாசான க்ரைம் அண்ட் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும்
அட்வென்ச்சரஸோட ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீக்கெண்ட்ஸில் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.4. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. இதே மாதிரி இன்னொரு மட்டமான வீடியோவில் நானே எடிட்டரும் உங்களை கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறோம். பாய்.